ஒரு இளைஞன் ஒரு அழகான அறிவான பெண்ணை துரத்தி துரத்தி காதலித்து வந்தான். அவள் விலகி விலகி போய்க் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த இளைஞன் அவனிடம் தன் காதலை தெரிவித்தான். அவள் முதலில் அவனுக்குத் தந்தது ஒரு சவால். ஒரு மாதம் முழுவதும் அவளை பார்க்காமல் பேசாமல் அவன் இருக்க வேண்டும் என்று. அப்படி உன்னால் முடிந்தால் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினாள். அழகான அறிவான அந்த பெண் தான் ஒரு புற்றுநோயாளி என்பது அவளுக்கு தெரியும். இந்த பூமியில் ஒரு மாதம் மட்டும் அவளால் உயிர் வாழ முடியும் என்று வைத்தியர் நாள் குறித்து விட்டார். ஒரு மாதம் முழுவதும் முடிந்ததும் அவன் அவளை பார்ப்பதற்காக நிறைய காதலோடும் ஒரு கடிதத்தோடு ஒரு சிவப்பு ரோஜாவை கையில் ஏந்தி கொண்டு ஓடி வந்தான். ஆனால் அவன் அங்கே கண்டது சுவாசம் இல்லாமல் மரண படுக்கையில் கிடந்த அவள். அவள் அழகிய கையில் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தில், நீ ஜெயித்து விட்டாய். ஒரு மாதம் முழுவதும் உன்னால் என்னிடம் பேசாமல் பார்க்காமல் இருக்க முடியும் என நிரூபித்து விட்டாய். இனி வருங்காலங்களிலும் நீ இதேபோல் வாழ்ந்து விடு. நான் உன்னை உயிராக நேசித்தேன் என்று அவன் வாழ்கின்றான். இன்னும் அவளுக்காக சுவற்றில் அவளுடைய புகைப்படத்திற்கு அருகில் துணையாக புகைப்படமாக வாழ்கின்றான். அங்கே 2 கடிதங்கள் இருக்கின்றன. ஒன்று அந்த பெண்ணுடையது, மற்றொன்று அவன் கடைசியாக ரோஜாவோடு கொண்டு வந்த அவளுக்கான கடிதம். அதில் 2 வரிகள் இப்படி எழுதப்பட்டிருந்தது. உன்னை காதலித்த பிறகுதான் அறிந்து கொண்டேன். ஒரு மாதம்தான் நீ உயிர் வாழ்வாய் என்று. அதனால்தான் என் வாழ்நாளையும் ஒரு மாதமாய் குறைத்து கொண்டேன். ஒரு மாதமாய் உன்னை பார்க்காமல் இருந்தது உன் காதலுக்கு நான் கொடுத்த உயரிய மரியாதை. உன்னுடனே உறங்க வருகிறேன் உயிரே என்று எழுதப்பட்டிருந்தது. கதை நல்லா இருக்குல்ல? நான் என்ன சொல்கிறேன், இருக்கும் வரை எல்லோரிடமும் சந்தோஷமாக இருந்துவிட்டு போங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி, வாழ்வது சிறிது காலம் அன்போடு பாசத்தோடும் இருந்து விட்டு செல்லுங்கள்.